Hi everyone, this is Arul from Jose IES Academy. First of all, thank you to everyone. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. நிறைய கமெண்ட்ஸ்ல நம்ம எஸ்டர்டே வந்து வீடியோ கொடுத்திருந்தோம். ஜோஸ் பிகினர் மேக்ஸ் பேஸ்ட் ஆன் ER தங்கமுத்து சார் கிளாஸஸ் பேஸ் பண்ணி நம்ம ஜோஸ் பிகினர்ஸ் மேக்ஸ் அப்படிங்கிற கொண்டு போறோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். எல்லாருமே வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தீங்க. அஸ் பர் உங்களோட டிஸ்கஷன் படி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னைக்குல இருந்து நம்ம கொண்டு போறோம். இந்த கிளாஸ்க்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே, அதை ரெகுலரா என்னால 6 o'clock லைவ் வர முடியாதுப்பா. டெக்னிக்கல் தான். இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ER தங்கமுத்து IPS அகாடமியோட ஒன் ஆஃப் த பிரான்ச் தான் ஜோஸ் IES அகாடமி அப்படிங்கிறது. அது வந்து TNPSC ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துருந்துச்சுன்னா இது வந்து டெக்னிக்கல் சர்வீஸ், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம். ஓகே, அதனால ஃபுல்லா வந்து அதுக்குமே கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஈவினிங் டெய்லி 6 o'clock என்னால் லைவ் வர முடியாது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஷார்ப்பா 6 o'clock ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். எந்த டைம் நான் அவைலபிளா இருக்கணும் அந்த டைம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணதை லூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, நீங்க ரெகுலரா நீங்க இப்பதான் பேசிக்கா பாக்குறீங்க, இதான் மேக்ஸ்னால என்னன்னு தெரியாது அப்படிங்கிறவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஜீரோல இருக்கிற நம்ம கண்டிப்பா ஒரு நாள் இது டாப் நாட்ச் ஹீரோவா கண்டிப்பா மேக்ஸ்ல ஹீரோவாக முடியும் கண்டிப்பா. ஓகே, அதான் அந்த ஃபுல்லாவே பார்க்க போறோம். அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணப்போ என்ன சொன்னாங்க, நிறைய பேர் வந்து சார் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்றோம், நான் எங்களுக்கு வந்து அந்த டைம்ல எங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்ல, ஃபாலோ பண்ணி எப்படி ஃபாலோ பண்ண தெரியல அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லா வந்து இந்த சேனல்ல வந்து ஜோஸ் பிகினர் மேக்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வரோம். இது பேஸ்ட் ஆன் ER தங்கமுத்து சார் கிளாஸ் நோட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்கு. அங்க 4 டைப்ஸ் இருந்தா இங்கே 4 டைப்ஸ் தான் இருக்கும். அங்க ஒரு 5 டைப்ஸ் இருந்தா இங்கே 5 டைப்ஸ் தான் இருக்கும். ஒவ்வொரு டாபிக் எந்த மாதிரி கொண்டு போறோம் அப்படிங்கிற பேஸ்ல இருக்கும். ஓகே, அதனால அங்க எந்த ஒரு கண்டென்ட்மே இங்க மிஸ் ஆகாது. அப்ப ஏன் சார் எல்லாருக்குமே கொஸ்டின் வரும், அப்ப நான் தங்கமுத்து சார் கிளாஸே பார்த்துப்பேன், கண்டிப்பா பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனா ஒரு ஃபாலோ அப் உங்களுக்கு வேணும் அப்படிங்காக சாரும் நான் டிஸ்கஸ் பண்ணி இது ஒரு ஃப்ளோவா கொண்டு போனோம் அப்படின்னா டெய்லி ஒரு கமிட்மெண்ட் மாதிரி. அப்போ ஒரு 200 வீடியோ அப்படின்னா எல்லாரோட மைண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பல்கா ஒரு லோடு ஆயத்தன மாதிரி இருக்கு. கரெக்டா? அவர் 2 இயர்ஸ் பேக்ல போட்டது இப்பயுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலரா கன்சிஸ்டன்ஸா ஃபாலோ பண்றாங்க. ஆனா லாட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் எங்களுக்கு வந்து டெய்லி ஒன் பேசிஸ்ல ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு லேர்னிங் டர்னா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னீங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு சீரியஸ் உங்களுக்காக எங்க எஃபர்ட்டை நாங்க தர்றோம். ஓகே, அதனால தான் என்ன அப்படின்னா அது வந்து ஃபுல்லாவே வந்து டெய்லி 1 hour ஒரு 35 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 60 மினிட்ஸ் மேக்ஸிமம் 60 மினிட்ஸ் தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறது. 100 days நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியும், நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, TNPSC நீங்க இதை மட்டும் பார்த்தா போதுன்னா இதை மட்டும் பார்த்தா போது தாண்டி வேற எதுவுமே பார்க்க தேவையில்ல. ஆனா சொல்ற விஷயத்த ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, ஸ்கூல்ல நம்ம வாய்ப்பெல்லாம் சொல்றோம், அது மாதிரிலாம் கொஸ்டின் கேட்காங்க நினைக்காதீங்க. நம்ம மேக்ஸ்ல நம்ம நல்லா வரணும் அப்படின்னா சொல்ற விஷயங்களை ப்ராப்பரா ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். அதை மட்டும் தான் மைண்ட்ல வைக்கணும். ஓகே, அதை மைண்ட்ல தெளிவா வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன விஷயம் நான் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினைக்கிறேன். சார் நான் ரொம்ப மேக்ஸ்ல வீக்கா இருக்கேன், எனக்கு மேக்ஸ் வந்து ஒண்ணுமே தெரியாது, எனக்கு மேக்ஸ் வராது, இப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்களை கொண்டு போகாம மேக்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கான்செப்ட், அதை நம்ம புரிஞ்சுக்க போறோம், அதை லேர்ன் பண்ண போறோம், அதை ட்ரை பண்ண போறோம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அது வந்து ஏதோ ஒரு 8 கனி அப்படின்லாம் கிடையாது. நம்ம மேக்ஸ் வரல அப்படின்னா கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் பண்ணணும், அவ்வளவுதான் விஷயமே தவிர மேக்ஸோட லாஜிக் மேஜிக்கே என்ன அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் பண்ண போறீங்க. நம்ம ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்லாம் வந்து நம்ம மெச்சூரிட்டி லெவல் வேற. இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒரு ஜாப் வந்து நம்ம அட்டென்ட் பண்றதுக்காக நம்ம ஸ்கோர் பண்ற போறோம் அப்படிங்கிறப்போ நம்மளோட மெச்சூரிட்டி வேற. அப்ப அந்த ஏஜ் லிமிட்டுக்கும் இந்த ஏஜ் லிமிட் டிஃபரன்ஸ் இருக்கா? அப்ப இந்த ஏஜ்ல அப்படிங்கப்போ ஒரு விஷயத்தையுமே நம்ம லேர்ன் பண்ணுவோம், என்ன அப்படின்னு கத்துப்போம். இந்த கத்துக்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, அதனால நான் வந்து நான் சொல்றது மட்டும் தான் நான் தான் டாப்பா சொல்லுவேன், நான் சொல்றது மட்டும் நீங்க பார்த்தா போதும் அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களை புரிய வைக்கிற அளவுக்கு என்னால் நடத்த முடியும் அப்படின்னு தான் நான் கன்வே பண்றேன். ஓகே, நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நான் எப்படி மேக்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த டெக்னிக்ஸ் மட்டும் தான் அவங்க சொல்ல போறேன். நீங்க இது ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மேக்ஸ் டெக்னிக்ஸும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, இதுல பேசிக் கிளாஸஸ் எல்லாம் கொண்டு போறோம். ஸ்டார்டிங் ஒரு 5 கிளாஸஸ் மேக்ஸ்னா என்ன, ஒரு கூட்டல்னா என்ன, கழித்தல்னா என்ன, அதுக்கடுத்து பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்பர் சிஸ்டம் அந்த டாபிக்ஸ்ல என்ன பண்ணுவோம் ரெகுலரா போவோம். என்ன சார் இந்த பேசிக்லாம் கூட்டல் கழித்தல் கூட எனக்கு தெரியாதா, இதெல்லாம நான் பார்க்கணும், இதெல்லாம் நான் ஸ்கூலிங்லேயே பார்த்துட்டேன் சார், ஒரு 4 3 கூட்டினா என்னது 7 அப்படிங்கிறது எனக்கு தெரியாதா அப்படிங்கிறது ஈஸியானது இருக்கும். மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ரூல் அப்படிங்கிறது ஒரு பேசிக்ல இருந்து கொண்டு போனோம் அப்படின்னா தான் உங்களுக்கு ஆர்டரா கிராஜுவலா ஒரு growth அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ டேரக்டா ஒரு ஏபிசிடியோ ஒரு ஆனாவோ தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு சென்டென்ஸ் என்ன பண்ண முடியும், மேக் பண்ண முடியும். கரெக்டா? அதே மாதிரி தான் மேக்ஸ்ல இது வந்து கூச்சமே படாதீங்க. ஒரு 4 3 கொடுத்தனா 7ன்னு ஓப்பனா சொல்லுங்க, தப்பே கிடையாது. இதெல்லாம் ஒரு மொக்க கொஸ்டின் ஏன்லாம் கேட்குறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. மேக்ஸை பொறுத்தளவு நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் மட்டும் தான் நம்மள அடுத்த லெவல் கொண்டு போகும். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ஃபாலோ பண்ணணும்னு சொன்னீங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோஸ் பிகினர் மேக்ஸ்
இதுல டே 1 இன்னைக்கு டே 1 எஃபெக்டிவா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த டேல இருந்து நம்ம ஜீரோவா மேக்ஸ்ல இருந்தோம் அப்படின்னாலும் நம்மளோட முயற்சி நம்மளோட எண்ணங்கள் மட்டும் தான் நம்மள அடுத்த லெவல் கொண்டு போகுது. அதனால உங்க திங்கிங் எல்லாமே நான் மேக்ஸ் கத்துப்பேன், எனக்கு நான் லேர்ன் பண்ண போறேன், நான் கத்துக்க போறேன் அப்படிங்கிற பாசிட்டிவ் வைப்போட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, டே 1ல வந்து எஸ்டர்டே நான் சொல்லியிருந்தேன், அதை வந்து ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்து டே 1க்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே 2 நோட்டு போட சொல்லியிருந்தேன். இதான் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னாலும் நீங்க கம்பல்சரி 2 நோட்டு போட்டுக்கோங்க. ஒரு நோட் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் நோட் ஆகும், இன்னொரு நோட்டு கிளாஸ் ஒர்க் நோட்டாகவும் இருக்கணும். இந்த ரிவிஷன் நோட்ல நான் என்ன எழுதணும் அப்படிங்கறத நான் சொல்லுவேன், சொல்ல நீங்க காப்பி பண்ணுங்க. ஓகே, இந்த கிளாஸ் ஒர்க் நோட்ல நம்ம கிளாஸஸ்ல போறது ஆர்டரா வந்து டே 1 டே 2 ஜோஸ் பிகினர் மேக்ஸ் டே 1 டே 2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆர்டர் என்ன பண்ணலாம், எழுதிட்டே வரலாம். எந்த இதுல எழுதுறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் டாபிக் முன்னாடி இண்டெக்ஸ் பேஜ் என்ன பண்ணோம், 1ன்னு போட்டு ஜோஸ் பிகினர் மேக்ஸ் 1 டே 1ல வந்து என்ன பார்த்தோம் அப்படிங்கறத அப்டேட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 100 நாள் போனதுக்கு அப்புறம் 100 டாபிக், ஒரு 50-60 டாபிக் முடிச்சிருப்போம். அப்ப 50 டாபிக்குமே எங்க இருக்கு நமக்கு தெரியாது. அப்ப இண்டெக்ஸ் பேஜ்ல ரெகுலரா நம்ம அப்டேட் பண்ணிட்டே வரும்போது நமக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஒரு 10வது டாபிக் என்ன இருக்கு, நமக்கு வந்து எல்சிஎம் ஹெச்எஃப் இருக்கு, ஒரு 12வது டாபிக் என்ன இருக்கு, ஒரு சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். இன்னும் பெஸ்ட் என்ன அப்படின்னா டாப்ல வந்து பென்சிலை வச்சு 1 2 3 பேஜ் நம்பர் போட்டுக்கோங்க. போட்டீங்க அப்படின்னா அதை இன்னும் இண்டெக்ஸ்ல அப்டேட் பண்ணி இன்னும் சூப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நோட் 1 வந்து ரிவிஷன் நோட். இந்த ரிவிஷன் நோட்ல நான் சொல்றதை மட்டும் எழுதுங்க. இந்த ரிவிஷனுக்கு ஒரு டாபிக்குமே நான் ஃபார்முலா ஷீட் அப்படிங்கிறத நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல இமேஜா நான் போஸ்ட் பண்ணிடுவேன், இந்த ரிவிஷன் நோட்கான ஃபார்முலா ஷீட்டை. அதே மாதிரி ஒரு கிளாஸ் முடியும் போது அந்த பிடிஎஃப் வந்து நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்மளோட டெலிகிராம் சேனல்ல பிடிஎஃப் எல்லாமே போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே, இந்த வீடியோக்கு கீழேயே வந்து உங்களுக்கு 2மே இருக்கும், நீங்க வந்து எடுத்து கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் இந்த இதுக்கு கீழே ஒரு டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிருப்போம். அதுல ஜோஸ் பிகினர் மேக்ஸ் அப்படிங்கிறது அந்த மேக்ஸ் ஃபைல் எல்லாமே அதுலயுமே ஷேர் பண்ணுவோம். ஓகே, அதனால இந்த மத்த எல்லாமே டெக்னிக்கல், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வரீங்க, அப்போ டெக்னிக்கல் கண்டென்ட் அதுல ஷேர் பண்ணும்போது என்னடா இது அன்வான்டா நமக்கு வருது அப்படிங்கிற ஃபீல் எல்லாத்துக்குமே வரும். ஓகே, அதனால உங்களுக்காக இண்டிவிஜுவலா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டெக்னிக்கலும் இருக்கீங்க, நான் டெக்னிக்கலும் இருக்கீங்க, 2 பேருக்கும் காமனா ஒரு இது ஜோஸ் பிகினர் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஒரு டெலிகிராம் சேனல் ஓபன் பண்ணிருக்கோம். அதுல நீங்க ஆட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தேவையான பிடிஎஃப், உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், உங்களுக்கான கிளாஸ் டீடைல்ஸ் எல்லாமே ஆகும், அதுல உங்களுக்கு ஷேர் ஆகும், நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா, இதுல இந்த 2 நோட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நம்ம கிளாஸ் நோட்ஸ் டே 1ல இருந்து நீங்க ஆர்டர் எழுத ஆரம்பிச்சுன்னா அடுத்த டைம் என்ன பண்ணும், இண்டெக்ஸ்ல அப்டேட் பண்ணும் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது ரிவிஷன் நோட்ல நான் சொல்ற விஷயங்களை மட்டும் அப்டேட் பண்ணுங்க. ஓகே, அப்டேட் பண்ணா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ரிவிஷன் மட்டும். ஏன் சார் நம்ம ரிவிஷன் நோட் ஃபாலோ பண்றோம், ரிவிஷன் நோட் வேற ஒண்ணுமே இல்ல தம்பி. ஃபர்ஸ்ட் ஒரு எல்சிஎம் ஹெச்எஃப்னு ஒரு டாபிக் இருக்கும், அதுல ஒரு 12 டாபிக் இருக்கு, ஒரு 12 டைப் இருக்கு. அந்த 12 டைப்பையும் ஒரு பேப்பர்ல ஒரு பக்கத்துக்குள்ள நான் டைப் என்ன பண்ணும் அக்கோமடேட் பண்ணி கொண்டு வரணும். உள்ள போகும்போது உங்களுக்கு தெளிவா புரியும், என்னன்னு மட்டும் ஓரலா சொல்லிடுறேன். 12 டைப்பையும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா என்னென்ன டைப் இருக்குன்னு தெரியுமா, அப்ப அந்த டைப்பை ரீகால் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும், டைரக்டா சால்வ் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி பண்றதுக்காக தான் அந்த ரிவிஷன் நோட் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணோம். ஃபர்தரா இதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது போக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ரெண்டாவது இனிஷியலா நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னென்னலாம் நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டேபிள் என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டா உங்க கைப்பட எழுதணும். ஏதாவது வாய்ப்பாடுக்கு சின்ன வாய்ப்பாடு அங்க இருக்கு புக் மாதிரிலாம் வாங்கி வச்சுக்காதீங்க, இல்லாட்டி மொபைல் போன்ல இருக்கு என்ன பண்ணுங்க ஸ்க்ரோல் பண்ணலாம் பார்க்காதீங்க. உங்க கைப்பட எழுதினா மட்டும்தான் அந்த வாய்ப்பாடு அப்படிங்க மைண்ட்ல நிற்கும். டேபிள்ஸ் அது டேபிள்ஸ் என்ன இல்லைன்னா 1ல இருந்து 1 வரைக்கும், கீழே அது 20 to 1. அட்லீஸ்ட் நீங்க படிக்கிறது 15th டேபிள் வரைக்கும் என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணிக்கணும். நோட்டு போட்டு என்ன பண்ணணும், ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிருங்க. சொல்ற விஷயங்களை ஸ்கூல்ல சொல்ற மாதிரி தான் இருக்கும். என்னடா அவர் இப்படிலாம் சொல்றா, இதெல்லாம் பார்த்தா மேக்ஸ் அப்படிலாம் இல்லவே இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அப்டேட் பண்ணும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், மேக்ஸ் அப்படிங்க லேர்ன் பண்ண முடியும். ஓகே, அதுக்கடுத்து ஸ்கொயர் அப்படிங்கிறது 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, இது அப் டு 30 ஸ்கொயர். அட்லீஸ்ட் வந்து நீங்க 20 ஸ்கொயர் வரைக்கும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். 30 ஸ்கொயர் தெரிஞ்சுன்னா பெஸ்ட், டாப் நாட்ச். இப்போ 20 ஸ்கொயர் வரைக்கும் என்ன பண்ணோம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்து கியூப்ங்கிறது என்னது, கணையன் என்ன, ஸ்கொயர் நம்பர் என்னப்பா, ஒரு நம்பரை அதே நம்பரால ஒரு டைம் மட்டும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறது ஸ்கொயர் நம்பர். ஓகே, அது வந்து என்ன பண்ணணும் 30 ஸ்கொயர் வரைக்கும் என்ன பண்ணணும் கம்ப்ளீட்டா எழுதி இருந்துக்கணும். அதுக்கு அடுத்து கியூப்னா என்ன, ஒரு நம்பரை அதே நம்பரால 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறது என்னது கியூப். ஓகேவா, அந்த என்ன பண்ணணும் 10 கியூப் வரைக்கும் அட்லீஸ்ட் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 விஷயம். அதுக்கு அடுத்து நாலாவது ரீசனிங் போர்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஏபிசிடி A to Z வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்ற ஆர்டர்ல எழுதிக்கோங்க. ஏல ஆரம்பிச்சு M வரைக்கும் மொத்தம் வந்து நமக்கு எத்தனை லெட்டர் ஏபிசிடில 26 லெட்டரா எல்லாருக்குமே தெரியும். 26 லெட்டர். இந்த 26 லெட்டரை பாதியா பிரிக்கும். 13 இருந்து ரிவர்ஸா. ஏன் சார் நம்ம ரிவர்ஸா எழுதுறோம், 14th இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம்ல அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா இப்படி ரிவர்ஸா எழுதும் போது எந்த லெட்டருக்கு எது ஆப்போசிட் லெட்டர் அப்படிங்கிற ஈஸியான ஒரு ட்ரிக்குமே நமக்கு தெரியும். ஓகே, அதனால இந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதிக்கோங்க. எழுதிட்டு 1 2 3 ஃபுல்லா போட்டுக்கோங்க. இன்னொரு இது வந்து என்ன அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டர்லயுமே நீங்க எழுதிக்கோங்க. இங்க வந்து 1ல ஆரம்பிச்சு இங்க 26 வரைக்கும் ரிவர்ஸ் ஆர்டர்லயுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதையுமே படிச்சுக்கணும். ஓகே, ரெண்டாவது
இந்த 1 5 10 இந்த மாதிரி மெயினான நம்பர்ஸை வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து எப்பயும் ரவுண்ட் பண்ணும்போது அது ஈஸியாக நம்ம மைண்ட்ல நிற்கும். அது மைண்ட்ல நிற்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ் வந்து எத்தனாவது லெட்டர் அப்படிங்கிற ஃபைன் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ ஏல இருந்து என்ன பண்ணுவோம், ஏ வந்து 1 2 3 கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எஸ் கண்டுபிடிக்க என்னது ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஆகும். எக்ஸாம்ல நமக்கு ஒரு மார்க்குமே ஒரு நிமிஷமே என்னது வேல்யூபிளான ஒன்று. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில வர்றது 0.25 மார்க்ல எனக்கு கவுன்சிலிங்ல போச்சு சார், 0.5 மார்க்ல கவுன்சிலிங்ல போச்சுன்னு சொல்றாங்க. அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அதனால தான் இதை ரவுண்ட் பண்ணிக்கோன்னு சொல்றேன். இப்போ டி வந்து 20 இருந்துச்சுன்னா அப்போ எஸ்டி அப்படி ஐமையா நம்ம படிச்சிருவோம். அப்போ எஸ் என்னது டிக்கு முன்னாடி இருக்கு, அப்போ 19th லெட்டர் அப்படின்னு நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இது ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். இந்த 4 விஷயமும் கம்பல்சரி ரிவிஷன் நோட்ல நீங்க எழுதியிருக்கணும். ரிவிஷன் நோட்ல ஃபர்ஸ்ட் நீங்க எழுத வேண்டிய விஷயம் இது மட்டும்தான். ஃபர்ஸ்ட் என்னது டேபிள், ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்து 15th டேபிள் வரைக்கும் கீழே 20 வரைக்கும் இருக்கணும். ரெண்டாவது ஸ்கொயர் அப்படிங்கிறது 1 ஸ்கொயர்ல இருந்து அட்லீஸ்ட் 20 ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும். 30 ஸ்கொயர் வரைக்கும் எழுதிக்கோங்க. தேர்டு கியூப் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 1 கியூப்ல இருந்து 10 கியூப் வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபோர்த் வந்து ஏபிசிடி வந்து நான் எந்த ஆர்டர்ல எழுதிக்கணும் அதே ஆர்டர்ல எழுதிக்கணும். இதை கம்பல்சரி டெய்லியும் மார்னிங் எடுத்தோடனே மேக்ஸ் பார்க்க போறீங்களா, இதை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க உள்ள போங்க. இதை படிச்சிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ் நீங்க சால்வ் பண்ற விதம் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஒரு நம்பர் தெரியுது, 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் பண்ண மல்டிப்ளை பண்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும், ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். கரெக்டா? அதனால பேசிக்கா இதெல்லாம் தெரிஞ்சாதான் இதுக்கப்புறம் வர ஸ்டெப்பான அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாமே ஈஸியா இருக்கும். இந்த பேசிக் தெரிஞ்சு அப்படின்னா மேக்ஸ்ங்கிறது ஒரு விஷயமே இல்லை, ஒரு மேஜிக்கான மந்தாவா நமக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, கிளியரா? இது எல்லாரும் கம்பல்சரி எழுதி எனக்கு என்ன பண்ணும், போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கணும்பா. அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்க டிசிப்ளினா இருங்க, நீங்க கத்துக்கணும். நான் வந்து லேர்ன் பண்ணோம், கண்டிப்பா என்ன பண்ணோம், ஸ்கோர் பண்ணோம், ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி மட்டும் தான் நம்மள அடுத்த லெவல் கொண்டு போகும். ஓகேவா, வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாம். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக்கா மேக்ஸோட ரொம்ப பேசிக்கான விஷயம். இந்த விஷயம் தெரிஞ்சு அப்படின்னாலே மேக்ஸ்ல பாதி விஷயங்கள் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியா கத்துக்க முடியும். அவ்வளவுதான். பேசிக்கா கூட்டல்னா என்ன, கழித்தல்னா என்ன, பெருக்கல்னா என்ன, வகுத்தல்னா என்ன, இந்த 4 மோஸ்ட்லி முடிக்க போறோம். அதுக்கடுத்து என்ன பண்ண போறோம், நம்ம மல்டிபிள் வித் 5 வச்சு ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன அப்படிங்கிற ஒரு ஷார்ட் கட்டும் பார்க்க போறோம். ஓகே, 5 விஷயம் என்னென்ன பண்ண போறோம், கூட்டல் அடிஷன்னா என்ன, கழித்தல் சப்ராக்ஷன்னா என்ன, மல்டிப்ளிகேஷன் பெருக்கல்னா என்ன, டிவிஷன் வகுத்தல்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்பரை 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி ஈஸியா மல்டிபிள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 5 விஷயம் தான் பார்க்க போறோம். என்னோட கிளாஸஸ் ஃபுல்லாவே வந்து அந்த கிளாஸ்ல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து தான் உள்ள கிளாஸ்க்குள்ள போவோம். அப்போ உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கிடைக்கும். அப்போ இந்த ஒரு இதுமே இல்லாம ஒரு 1 hour கிளாஸ் 2 hour கிளாஸ் அப்படின்னு இழுத்துட்டே போறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியா மைண்ட்ல நினைக்கணும், இதான் 4 விஷயம் பார்க்க போறோம். அப்போ அந்த 4 விஷயம் வந்து நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியா என்ன பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்றேன். இந்த 5 விஷயங்கள் தான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா ஈஸியா நம்ம புரியுற மாதிரி பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நாளையுமே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கூட்டல் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன நம்பர்ஸ் வச்சே பார்க்கலாம். கழித்தல்னா என்ன, இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணலாமா, இல்ல 4மே எடுத்துடலாம். கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இந்த 4 விஷயம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கூட்டல்னா என்ன, கூட்டல்னா என்ன, ஒரு சிம்பிளா நம்பர் எடுத்துக்கலாம். 8 + 7 = என்ன. 8ங்கிற ஒரு நம்பர், 7ங்கிற நம்பர், இந்த 2 நம்பரையும் என்ன பண்றோம், ஆட் பண்றோம். கூட்டல்னா என்னது, அடிஷன், ஆட் பண்றோம். கரெக்டா? அப்போ அடுத்து 8 + -7 -8 + 7, அதுக்கடுத்து -8 + -7, இது என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. இது பிளஸ்ல இருக்கு, இதுவும் பிளஸ்ல இருக்கு. அப்ப ரெண்டுமே பிளஸ்ல இருந்தா இங்க என்ன வரும், பிளஸ்ல தான் ஆன்சர் வரும். கரெக்டா? அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா 8 + 7 எவ்வளோ, 15. அப்ப +15. பிளஸ் போட்டாலும் போடலாம், போடாட்டாலும் பிரச்சனை கிடையாது. +15. நெக்ஸ்ட் 8ங்கிறது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு. பிளஸ் மைனஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. நம்பர்ஸ் மட்டும் பாருங்க, சைனை பார்க்காதீங்க. 8ல இருந்த 7 என்ன பண்ணும், ஆட் பண்ணோம் அப்படிங்கும்போது மைனஸ் தான் இருக்கு. அப்போ மைனஸ் பண்ணும். 8 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1 வருமா, 8ல இருந்து 7 கழிச்சோம் அப்படின்னா 1. ஓகேவா? இந்த 1ல எது வந்து பெரிய நம்பர், 8 பிளஸ்ல வந்து பெரிய நம்பர் இருக்கா, மைனஸ்ல பெரிய நம்பர் இருக்கா, பிளஸ். அப்போ பிளஸ் சைன் இங்க வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்து இங்க என்ன பண்ணோம், மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. ஓகேவா? எது பெரிய நம்பர், அதோட சிம்பிள் எடுத்துக்கோங்க மைனஸ். அப்போ மைனஸ் இங்க எடுத்துக்கணும். ஓகேவா? 8ல இருந்து 7 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா
ஆட் பண்றோம். ஆட்னா இங்க மைனஸ் இங்க பிளஸ், அதனால ஆட் பண்றோம். மைனஸ் என்னது 1, 8ல இருந்து 1 கழிச்சோம்னா 7 கழிச்சா 1, அப்போ -1. அதுக்கடுத்து இங்க ரெண்டுமே மைனஸ் இருக்கு, ரெண்டுமே மைனஸ் இருந்துச்சு ஆட் பண்ணும்போது மைனஸ் எடுத்துக்கணும். ரெண்டுமே ஆட் பண்ணும்போது மைனஸ் எடுத்துக்கணும். அப்போ 8 பிளஸ் ஐ மீன் இங்க மைனஸ்பா, இங்கே மைனஸ். அப்ப இங்க என்ன பண்ணோம், பிளஸ் பிளஸ்னா பிளஸ் தான் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் மைனஸ் மைனஸ் அப்படின்னா மைனஸ் எடுத்துக்கணும். அடுத்து 8 7 கூட்டணும் அப்படின்னா 15. இதுதான் அடிஷன், வேற எதுவுமே இல்லை, சிம்பிளான விஷயம். கிளியரா? இப்போ அடிஷன் என்னன்னு புரியுதா? அடிஷனா சிம்பிளான விஷயம். சேம் சைன் தான் சேம் சைன் எடுத்துக்கணும். சேமா வந்து சைன் இருந்துச்சு, பிளஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் பிளஸ், மைனஸ் மைனஸ்னா மைனஸ், அவ்வளவுதான். அதே பிளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா ரெண்டு வேல்யூலையும் எந்த வேல்யூ அதிகமான வேல்யூவா இருக்கோ அதோட சைன் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ரெண்டே என்ன பண்ணோம், ஆட் பண்ணி என்ன பண்ணோம், ஆட் பண்ணி போட்டுரும், அவ்வளவுதான், சிம்பிள். கிளியரா? அடுத்து கழித்தல். கழித்தல்னா என்ன? சப்ட்ராக்ஷன். இதே மாதிரிதான் 8 மைனஸ் 7, 8 மைனஸ் ஆஃப் 7. அதே நம்பர்ஸ் உங்களுக்கு புரியுதுக்கா எடுத்துக்கலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டா நான் வந்து பெரிய பெரிய நம்பர்லாம் எடுத்து மேஜிக் காமிக்கலாம் விரும்பல. இது வந்து பேசிக் பிகினர் மேக்ஸ், உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனால தான். ஓகே, அதே மாதிரி -8 மைனஸ் 7 ஈக்குவல் டு இங்க என்ன, அடுத்து -8 மைனஸ் ஆஃப் -7 ஈக்குவல் டு என்ன? கிளியரா? இப்போ இது மைனஸ் பண்ணலாமா? 8ங்கிறது பிளஸ் சைன்ல இருக்கு, இது மைனஸ் சைன்ல இருக்கு. அப்போ 8ல இருந்து 7 கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? பெரிய ரெண்டுக்கு பெரிய சைன் எது? பிளஸ், பிளஸ் சிம்பல். 2ல இருந்து 1 கழிச்சா 1, 8ல இருந்து 7 கழிச்சா 1, முடிஞ்சிச்சா? அதுக்கடுத்து இது பிளஸ் சிம்பல், இங்க பிளஸும் பிளஸ், இங்க பிராக்கெட் இருக்கா, பிளஸும் பிளஸ் என்ன ஆகும், பெருக்கல்ல மைனஸ் மைனஸ் என்ன ஆகும், பிளஸ்ஸா மாறிடும். அப்ப இங்க பிளஸ் 7, அப்ப 8 7 பிளஸ் 15 அப்படின்னு வரும். இங்க ஏன் பிளஸ் போட்டோன்னு புரியுதா? இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பெருக்கல் என்ன ஆகும், இங்க பிராக்கெட் இருக்கனால இங்க பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்போ வந்து 8 பிளஸ் 7 15 அப்படிங்கிறது ஆன்சர். அதுக்கடுத்து என்ன, ரெண்டுமே மைனஸ் இருக்கு, ரெண்டுமே மைனஸ் இருந்தா மைனஸ், அப்ப 8 7 மைனஸ் 15. கிளியரா? அடுத்து இங்க மைனஸ் இருக்கு, இங்க வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ், இங்க என்ன பார்த்தோம், பெருக்கல்ல மைனஸ் மைனஸ் பிளஸ் மாறிடுமா? அப்ப -8 பிளஸ் 7. அப்ப என்னது, ரெண்டுலயும் சைன்ல எது பெருசா இருக்கு, மைனஸ் சைன் பெருசா இருக்கு, மைனஸ் போட்டாச்சு. 8ல இருந்து 7 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1, -1 அப்படிங்கிறது ஆன்சர். கிளியரா? கிளியராப்பா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்தர் கிளாஸஸ் போகும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும் தெளிவா. இதுலயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டு சைன் சேமா இருந்துச்சு அப்படின்னா அந்த சைன் அப்படியே போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணா முடிஞ்சிச்சு. ஓகேவா? அதே சைன் டிஃபர் ஆகுது அப்படின்னா எந்த சைன் பெருசா இருக்கோ அதை போட்டு ரெண்டையும் என்ன பண்ணும், மைனஸ் பண்ணி ஆட் பண்ணும், அவ்வளவுதான். கிளியர்? பெருக்கல். பெருக்கல் வகுத்தலை பொறுத்தளவு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நம்பரை பிளஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது பிளஸ். பிளஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறது பிளஸ். பிளஸ்ஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிறது மைனஸ். மைனஸையும் பிளஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிறது மைனஸ். மைனஸையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிறது பிளஸ். இதுல ஞாபகம் வைக்கிறது பெருக்கலோட ரூல்ஸ் இதான், மல்டிப்ளிகேஷனோட ரூல் இதான். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு சேம் சைனா இருக்கு அப்படின்னு சொன்னா மைனஸ் மைனஸா இருந்தாலும் சரி, பிளஸ் பிளஸ்ஸா இருந்தாலும் சரி, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிறது என்னது, பிளஸ் மட்டும் தான் கிடைக்கும் பெருக்கல்ல. அது ஞாபகம் வச்சுக்கணும். இங்க பார்த்தோம்ல, இங்க என்ன பார்த்தோம், இங்க பிராக்கெட் இருக்கு, பிராக்கெட்னா பெருக்கல், மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், பிளஸ் கிடைக்கும் சொன்னோமா, அதான் இங்க. கிளியரா? அது மாதிரி மைனஸ் பிளஸ், பிளஸ் மைனஸ் ரெண்டுமே ஆல்டர்னேட் வேற வேற சிம்பிள்ஸா மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிறது நமக்கு மைனஸ் கிடைக்கும். சிம்பிளா ஞாபகம் இருக்கா? கிளியரா? சிம்பிள். ஓகேவா? இப்ப போலாமா? பெருக்கல், அதாவது மல்டிப்ளிகேஷன். ஏன்னா 8 இன்ட்டு -7, சரி இப்படியே எடுத்துடலாம். 8 இன்ட்டு 7 என்ன, 8 இன்ட்டு -7 என்ன, -8 இன்ட்டு 7 என்ன, -8 இன்ட்டு -7 ஈக்குவல் டு என்ன. இதான பார்த்தோம். ரெண்டு சிம்பிள் என்ன, இங்க பிளஸ், இங்கேயும் பிளஸ். 8 7 56 பிளஸ் சிம்பிள், முடிஞ்சிச்சு. பிளஸ் போடனாலும் போடலாம், போடாமல் இருக்கலாம். அடுத்து ரெண்டுல என்ன இருக்கு, இங்க மைனஸ், இங்க பிளஸ். அப்ப இங்க என்ன வரும், சைன் மாறி இருந்தாலும் என்ன வரும், மைனஸ் தான். ஒண்ணு போல இருந்தா என்னது, நம்ம பிளஸ். அப்ப 8 7 -56, இங்க மைனஸ், இங்க பிளஸ். அப்ப இங்க என்ன, -56, இங்க மைனஸ், இங்க மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும், பிளஸ் 56. பெருக்கல் கிளியரா? பெருக்கல் கிளியரா? அடுத்து வகுத்தல், டிவிஷன், டிவிசிபிலிட்டி. டிவிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா சேம் ரூல் தான், பெருக்கலுக்கும் வகுத்தலுக்கும் சேம் ரூல் தான். ஓகே, இப்போ ஒரு நம்பர் இருக்கு, 8 இருக்கு, அது 2ஆல
மல்டிபிள் பண்றோம். அது -8 டிவைட் பை 2. 8 - 2 மைனஸ் இங்க. கிளியரா? இதை சால்வ் பண்ணலாமா? அப்போ இப்போ இதுல என்ன இருக்கு? பிளஸ், இங்க பிளஸ். பெருக்கல்ல வகுத்தல்ல பிளஸ் பிளஸ் சேம் சைன் வந்தா என்ன வரும்? பிளஸ் தான் வரும். கரெக்டா? 4 2 8ல 4 2 இருக்கு, பிளஸ் 4. கரெக்ட். முடிஞ்சா? அதுக்கு அடுத்து என்னது? டிஃபரன்ஸ் சைன். மேல மைனஸ், கீழே பிளஸ். அப்ப என்ன வரும்? மைனஸ் தான் வரும். பெரிய நம்பர் சின்ன நம்பர்லாம் பெருக்கல் வகுத்தல செக் பண்ண தேவையில்ல. பிளஸ் மைனஸ் மட்டும் செக் பண்ணும். சேம் சைனா வந்தா பிளஸ், டிஃபரன்ஸ் சைனா வந்தா மைனஸ். அவ்வளவுதான். ஓகே. அப்போ இங்க என்னது? 4 2 இங்க 4 2 8. அப்போ -4. கிளியரா? அதுக்கு அடுத்து என்ன? இங்க என்ன இருக்கு? மைனஸ் பிளஸ் இருந்துச்சா மைனஸ், 4 2 4. அப்போ -4. இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ்ஸா மாறிடும். அப்போ 4 2 4 2 8. கிளியரா? இப்போ கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இது கிளியரா? இதை ஒன்ஸ் அப்படி ரீகால் பண்ணிடலாமா? சிம்பிளான ஒரு விஷயம் தான். கூட்டல்னா என்ன அப்படின்னா சிம்பிளா ஒரு விஷயம். 2 சைனும் ஒன்று போல இருந்துச்சு அப்படின்னா அந்த சைன் அப்படியே எழுதி 2ஐயும் ஆட் பண்ணி போட்டா முடிஞ்சிச்சு. சைன் டிஃபர் ஆகுது, மைனஸ்ல பிளஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அது 2ஐயும் ஆட் பண்ணும்போது எந்த நம்பரோட சைன் வேல்யூ அதிகமா இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் -8 + 7 இருந்துச்சு. அப்ப 8 பெருசா 7 பெருசா? 8 பெருசு. அப்ப மைனஸ் தான் வந்து பெருசாக மைனஸ் அப்படின்னு எழுதிட்டு இந்த ரெண்டையும் என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். -8 + 7 ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? நமக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா -8ல இருந்து 7 கழிச்சா 1 வரும். அப்ப -1. முடிஞ்சா? அதுக்கு அடுத்து என்னது? 2 சைன் இருக்கு. 2 சைன்லயும் சின்னதுல மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? 8 வந்து பிளஸ் வேல்யூ ஆகும், சின்னதுல வந்து -7 அப்படின்னுச்சுன்னா ரெண்டுல எது பெருசு? பிளஸ். அப்ப பிளஸ் சைன் தான் வரும். அதுக்கு என்னது? ரெண்டுலயுமே மைனஸ் இருந்துச்சுன்னா காமனா மைனஸ் எடுத்து ரெண்டையும் என்ன பண்ணும்? ஆட் பண்ணா முடிஞ்சிச்சு. இதே மாதிரி தான் சேம் ரூல் தான் இது கழித்தலுக்கு. பெருக்கலை பொறுத்த பெருக்கல் வகுத்தலை பொறுத்தல வந்து சிம்பிளான ஒரு விஷயம். நமக்கு என்ன? நமக்கு பிளஸ் பிளஸ் சேம் சைன் வந்தா நமக்கு என்ன பண்ணோம்? பிளஸ். டிஃபரன்ஸ் சைன் வந்துச்சுன்னா மைனஸ். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? கிளியராப்பா? கிளியர்? ஒரு ஹோம்வொர்க் கொஸ்டின் எழுதிக்கோங்க. இல்லாட்ட ஒரு 2 கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். 30 + 15 - 2 ஈக்குவல் என்ன? அதுக்கடுத்து 15 + 25 சாரி 15 - 25 + 7 ஈக்குவல் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். 45 + 15 - 3 ஈக்குவல் என்ன? ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம்? இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். மைனஸ் எல்லாமே இருக்கு. ஓகே. இப்போ பிளஸ்ல என்ன இருக்கு? இது பிளஸ். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பிளஸ்ல இருக்கு, இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு. கிளியர்? அப்ப பிளஸ் வேல்யூல என்ன? 30 + 15 45. இங்க என்ன இருக்கு? -2. அப்ப 45 - 2 43 அப்படிங்கிறது ஆன்சர். இது வேல்யூ அதிகமா இருக்கு, பிளஸோட வேல்யூ அதிகமா இருக்கு. அப்ப பிளஸ் ஆன்சர் 43. பிளஸ் 43 கரெக்ட். அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். இப்ப பிளஸ் மட்டும் ஆட் பண்ணிப்போமா? பிளஸ் மட்டும் ஆட் பண்ணா 15 + 7 எவ்வளோ? 22. அப்ப 22 + 22 - 25. கரெக்டா? இந்த ரெண்டு வேல்யூல எந்த வேல்யூ அதிகமா இருக்கு? 25ஓட வேல்யூ தான் அதிகம். அப்ப மைனஸ் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3. 25ல இருந்து 22 மைனஸ் பண்ணா 3. அப்ப -3 அப்படிங்கிறது ஆன்சர். கிளியரா? அதுக்கு அடுத்து தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்ன? இங்க பிளஸ், இங்க பிளஸ், இங்க மைனஸ். ஓகேவா? அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு நமக்கு? பிளஸ் பிளஸ் ஆட் பண்ணா 45 15 45 5 கூட்டினா 50 60. 60 -3. எதோட வேல்யூ பெருசா இருக்கு? பிளஸ் வேல்யூவா மைனஸ் வேல்யூவா? பிளஸ் வேல்யூ. அப்ப இங்க பிளஸ் தான் வரும். 60ல 3 கழிச்சா 57 அப்படிங்கிறது ஆன்சர். கிளியரா? உங்களுக்கு கிளியரா? பிளஸ்னா என்ன மைனஸ்னா என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ் தாராளம் மென்ஷன் பண்ணலாம். இப்போ இந்த இது நான் ஒரு மொக்க கொஸ்டினா சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக் மேக்ஸ்ல வீக்கா இருக்காங்க. அந்த பேசிக் மேக்ஸ்ல இருந்து நம்ம போகும்போது தான் ஒரு அடிப்படை கணிதம் எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு பில்டிங் பெருசா கட்டுறோம், நம்ம ஆக்சுவலா சிவில் இன்ஜினியர் அப்படின்னா பில்டிங்லேயே போயிடலாம். பில்டிங் பெருசா கட்டுறோம், பில்டிங் பெருசா கட்டும் போது பேஸ் அஸ்திவாரம் சொல்லுவாங்களா, அஸ்திவாரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா போறோமோ அந்த அளவுக்கு தான் பில்டிங் என்ன பண்ண முடியும்? டாலஸ்டா ஏத்த முடியும், பில்டிங்ல ஹைட் ஏத்த முடியும். அட் த சேம் டைம் நான் ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம அஸ்திவாரம் சும்மா ரஃபா போட்டு மேல வந்து 10 ஃப்ளோர் ஏத்தனா என்னது டபுள் குறிச்சு கவுந்து விழுந்துரும். அதே சேம் கான்செப்ட் தான் மேக்ஸுக்கும். மேக்ஸோட பேசிக் மேஜிக் என்ன அப்படின்னா
இந்த பேசிக் அடிப்படையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா அடுத்து சால்வ் பண்ண நமக்கே ப்ராக்டிஸ் மட்டும் தான் தேவை. அந்த ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும், ஈஸியா முடியும். அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துவேன். நீங்க சொல்ற விஷயத்தை ரெகுலரா ஃபாலோ பண்ணா போதும். ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இதுல புரியல அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்றேன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் அடிப்படை பேசிக் பிகினர் மேக்ஸ் தான். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பேஸ்ல கொண்டு போவாங்க. அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, சார் இந்த இதை சால்வ் பண்ணுங்க, அதை இது சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம், உண்மையிலேயே தெரியாத விஷயத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண என்ன பண்ணுவேன், தனியா லைவ் போடுவோம். ஓகே, இல்ல நான் வந்து உங்களை ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க வந்து பெரிய பெரிய நம்பர்லாம் கொடுத்து அது பிரச்சனை இல்லை, சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுவேன். ஆன்சர் பண்ணாலும் மற்றவங்க தேவையில்லாத கமெண்ட்ஸ் தானே. அதனால அன்வான்டா இல்லாம நீங்க தேவையானது உங்களுக்கு இது தேவை, உண்மையிலே இது புரியல அப்படிங்கிறத தாராளமா நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு எதுவும் மூவ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி நோட்னு போட்டு எழுதிக்கோங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கன்ஃபியூஸ் ஆகிற ஒரே ஒரு விஷயம், ஒரு நம்பர் கொடுத்தா என்ன பண்ண முடியும், ஈஸியா நம்ம பண்ண முடியும். அதே ஜீரோ வச்சு கொடுக்கும் போது எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆவாங்க. அந்த இது ஃபுல்லா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் அடிஷன்ல ஒரு நம்பர் ஜீரோ இருக்கு, ஜீரோவோட ஒரு நம்பரை ஆட் பண்ணா என்ன வரும், ஜீரோவோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். ஓகேவா, அப்ப என்னது 1 தான் வரும். இங்க கான்செப்டா நோட் போட்டு எழுதிக்கோங்க. ஜீரோவோட எந்த எண்ணை கூட்டினாலும் அதே எண் தான் வரும், அதே எண் தான் வரும். ஃபர்ஸ்ட் முடிஞ்சா, ஏன்னா எல்லாம் நம்பர்ஸ் கொடுத்தா ஈஸியா பண்ணுவோம். அதே வந்து ஜீரோவோட கொடுத்தோம்னா இதுவா அதுவான் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக ஒரு 4 பாயிண்ட் இந்த கூட்டல் கழித்தல் அதுலயே சொல்றேன். செகண்ட், ஒரு ஜீரோவோட ஒரு நம்பரை மைனஸ் பண்ணா என்ன வரும்னா அதே நம்பர் -1 தான் வரும். ஓகே, அப்ப என்னது அதே தான். ஜீரோவுடன் எந்த எண்ணை கழித்தாலும் அதே எண் தான் வரும். ஓகே, அதுக்கு அடுத்து ஜீரோவோட 3வது பெருக்கல், ஜீரோவோட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 0 தான் வரும். ஜீரோவோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும், ஜீரோவோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 மட்டும்தான் வரும். சிம்பிள், கிளியரா? ஃபோர்த்ல மட்டும் 2 பாயிண்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, 0 மேல கீழே 1, மேல 0 கீழே 1 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 0 தான் ஆன்சர். எந்த நம்பரையும் ஜீரோவால டிவைட் பண்ணோம், ஜீரோவால எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும், இதுக்கு என்ன மீனிங், ஜீரோவை 1ஆல டிவைட் பண்ணும், இதான மீனிங். எந்த நம்பரையும் ஜீரோவால் டிவைட் பண்ண என்னது, இப்போ எங்க வரும், இங்க 0 பாயிண்ட், இங்க 0 வச்சா என்ன ஆகும், ஜீரோவா தான் போய்கிட்டே இருக்கும். அப்ப என்னது ஆன்சர் 0 அப்படிங்கிறது ஆன்சர். ரெண்டாவது, ஒன்னை ஜீரோவால டிவைட் பண்ண ஆன்சர் என்ன, எல்லாருமே சொல்லுவாங்க இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. இன்ஃபினிட்டி கிடையாது, வரையறுக்க இயலாது, அன்டிஃபைன்டு. ஆன்சர் என்ன, அன்டிஃபைன்டு. இப்ப இது ஒரு டைம் கேட்ட கொஸ்டின் பா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஓக்யூல டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின். 1/0 என்ன, எல்லாருமே ஆப்ஷன்ல இன்ஃபினிட்டி இருந்துச்சு. இன்ஃபினிட்டி ஆன்சர் கிடையாது. எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன, அன்டிஃபைன்ட். தமிழ்ல வரையறுக்க இயலாது, வரையறுக்க இயலாது, இதான் ஆன்சர். ஓகேவா? அதே இது இன்ஃபினிட்டி எப்போ வரும் அப்படின்னா, ஜீரோவோட நியர்பை வேல்யூ, அதாவது 0.00001 அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த நியர்பை வேல்யூ இருக்கும்ல, அதை மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு என்ன வரும், டிவைட் பண்ணும் போது என்ன ஆகும், நமக்கு இன்ஃபினிட்டி முடிவில்லாம போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது வரும். இன்ஃபினிட்டி எப்போ வரும் அப்படின்னா 1/0.0000. இது ஆல்மோஸ்ட் என்னது, இது இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது அப்ராக்சிமேட்டா கரெக்டா. ஆனா லாஸ்ட் 1 முடிஞ்சிருக்கு, அதான் வந்து என்னது, இஸ் கோயிங் டு இன்ஃபினிட்டி. இதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, ஒரு எண்ணை ஜீரோவுக்கு, பூஜ்ஜியத்துக்கு அருகில் உள்ள எண்ணால் பூஜ்ஜியத்துக்கு அருகில்னா 0.1 பூஜ்ஜியத்துக்கு அருகில் தான் அப்படி சொல்ல முடியாது. பூஜ்ஜியம்னா எக்ஸாக்ட்லி ஜீரோவா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பண்ணா எவ்வளோ டிஜிட்ஸ் போகும், இதான் பூஜ்ஜியம். ஓகே, உள்ள எண்ணால் வகுத்தால் அது முடிவில்லாம போயிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டி. இந்த ரெண்டே டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது வந்து ரீகால் பண்ணிடலாமாப்பா? ஒரு நம்பரை ஜீரோவால ஆட் பண்ணோம் அப்படின்னா அதே நம்பர் தான் வரும். அதே மாதிரி ஒரு நம்பரை ஜீரோவால மைனஸ் பண்ணா அதே நம்பர் தான் வரும். ஒரு நம்பரை ஜீரோவால மல்டிபிள் பண்ணா 0, எந்த நம்பராலும் ஜீரோவால மல்டிப்ளை பண்ணா 0 தான் வரும். அதே வந்து ஜீரோவை எந்த நம்பராலையும் டிவைட் பண்ணா, ஜீரோவை எந்த நம்பராலையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0 தான். அதே மாதிரி 1 ஜீரோவால டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் இன்ஃபினிட்டி கிடையாது, வரையறுக்க இயலாது, அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க.
ஓகே. லாஸ்டா வந்து எப்ப இன்ஃபினிட்டி வரும் அப்படின்னா ஒரு நம்பரை ஜீரோவோட நியர்பை நம்பரால டிவைட் பண்ணும்போது, அதாவது 0.000 அப்படின்னு வரும்போது அந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது வர ஆன்சர் தான் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது. கிளியரா? இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள், பேசிக்கா பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது புரியல அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே. ஹோம்ஒர்க் கொஸ்டின் இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை நெக்ஸ்ட் கிளாஸ் எனக்கு இந்த கிளாஸ் முடிச்சுட்டு ஒன்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவா புரியுது அப்படின்னா கண்டிப்பா அந்த கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் தரேன். இந்த 5 கொஸ்டின்ஸ்க்குமே எனக்கு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. இதை வச்சு நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க, எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, தெரிஞ்சிருந்து நான் வந்து மேக்ஸ் நல்லா இருக்கேன், எனக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் எடுங்க சார் அப்படிங்கிறதா டைம் வேஸ்ட்பா. நான் வந்து பேசிக்ல இருந்து யாரெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கீங்களோ கண்டிப்பா என்னோட 100 நாள் டிராவல் பண்ணுங்க. கண்டிப்பா மேக்ஸ் என்ன பண்ண முடியும், ஈஸியா கரெக்டான வேல லேர்ன் பண்ண முடியும். ஓகே, அதான் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டின், ரெண்டும் வந்து கூட்டல் கழித்தல கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து இந்த 5 கொஸ்டினுக்கும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு நம்ம மூவ் பண்ணலாம். இது உங்களோட ஹோம்ஒர்க் கொஸ்டின். இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கும் நீங்க முடிச்சக்கப்புறம் நீங்க இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேஸ் தரமா இருக்கீங்க. இதுக்கப்புறம் வரதா நம்ம ஈஸியா அடிச்சு நவுட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. தெளிவா இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியும். உங்களோட மென்டாலிட்டி மட்டும் தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். எனக்கு முடியாது, மேக்ஸ் வராது அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி ஓரமா வைங்க. நம்ம கத்துக்க போறோம். நீங்க எல்லாமே அன்னைக்கு நாளுக்கான மட்டும் யோசிங்க. இன்னைக்கு நான் மேக்ஸ் பார்த்துருக்கேன், இந்த பார்த்த கிளாஸ் எனக்கு புரியுதா, அதை மட்டும் யோசிங்க. நானும் 40 டாபிக் பார்க்கணும், 50 டாபிக் போங்க, ப்ரெஷர்லாம் தூக்கி மண்டையில வச்சிங்க அப்படின்னா மேக்ஸ் இல்லை எந்த டாபிக்குமே புரியாது. நீங்க வந்து எல்லாருமே ஒரு வேர்ட் சொல்லுவாங்க தெரியுமா, பிசிக்கலா வந்து பிரசண்டா இருக்கீங்க, மென்டலா ஆப்சென்டா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்களா, அதே கான்செப்ட் தான். எல்லாம் பிசிக்கலா உட்காந்து மொபைல பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனா மென்டலா என்ன பண்ணுவீங்க, ஆப்சென்ட் ஆகும். எங்கேயோ திங்கிங் போயிட்டு இருக்கோம், எவ்வளோ ப்ரெஷர் மைண்ட்ல இருக்கும், அது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாங்க. நம்ம ஒரு விஷயம் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும். மைண்டை ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மைண்டு மாற்றணும், அவ்வளவுதான். நம்ம என்வரான்மெண்ட்ல எல்லா இடத்துலையும் ப்ரெஷர் இருக்கும், எல்லா இடத்துலையும் நெகட்டிவிட்டி இருக்க தான் செய்யும். அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் ஓவர் கம் பண்ணி யார் வரானோ அவங்க சக்சஸ் பண்ணுவாங்க. அந்த சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்பெண்ட் பண்ற ஒரு 1/2 hour செஷன் 1 hour செஷனை எஃபெக்டிவா ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டேஸ்ல பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பா அந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்து நம்புறேன். அந்த ஷார்ட்கட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல 5 with 12 11 ரெண்டுமே சேர்த்து நம்ம பார்க்கலாம். இந்த கிளாஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்து நம்புறேன். ஃபர்தர் கிளாஸஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் பிலீவ் பண்றேன். நீங்க 100 days என் கூட டிராவல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு ஒரு மேஜிக்கா உங்க லைஃப்ல ரியலைஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவையான ஃபுல் போர்ஷன்ஸ்மே கவர் ஆகும். ஓகே, கண்டிப்பா டிராவல் பண்ணுங்க, ஃபுல்லாவே நம்ம சக்சஸ் பண்ணுவோம். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக்ஸை எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த செஷன் அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்ஸ்க்காக தான் வெயிட்டிங். உங்களோட கமெண்ட்ஸை எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஃபர்தர் டேஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ பா.